அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி முதல் நீங்கள் வெற்றி பெற வழிபிறக்கக்கூடிய ஒரு நாளா அமைஞ்சிருக்குதுங்க. அப்படி இன்றைய நாள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது, குறிப்பா இத்தருணங்கள்ல குறிப்பா இந்த 22/2/2025ஆம் தேதி செவ்வாய் மிதுன ராசியில் வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க. இதனால எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இந்த செவ்வாயினுடைய வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குதுங்க. இந்த காலகட்டங்களில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்றும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் புதன், சனி, சூரியன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. மீனத்தில் ராகுவும் சுக்கிரன் உச்சம் பெற்றும் சஞ்சரிக்கிறாரு. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மேசராசி சேர்ந்த அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய காலகட்டங்கள்ல என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசிநாதன் பலம் பெற்று சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது எல்லா வழிகளும் நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த செவ்வாயினுடைய வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குதுங்க. இந்த காலகட்டங்கள்ல நீங்கள் எடுத்த காரியங்கள்ல எளிதில் வெற்றி பெற இருக்கீங்க. தொழிலில் இருந்து வரும் பணியாளர்கள் தொல்லை அகலுங்க. பாதியில் நின்ற பணிகள் மீதியும் தொடரக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமைஞ்சிருக்குது. உடன்பிறப்புகளின் வழியே சுப செய்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து சேர இருக்குதுங்க. உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வாங்க. அதே போல் வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த செவ்வாயினுடைய வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குது. ஒருவேளை உங்களுக்கு வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை இக்காலகட்டங்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த செவ்வாயினுடைய வக்ர நிவர்த்தி காலகட்டங்களில் குரு மற்றும் சுக்கிரனுடைய சேர்க்கையும் அமைஞ்சிருக்குதுங்க. அதாவது உங்களுடைய ராசிக்கு 2, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். இவர் உங்களுடைய ராசிக்கு 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு. இந்த இரு குரு மற்றும் சுக்கிரனுடைய பரிவர்த்தனையால குடும்பத்துல நல்ல காரியங்கள் நடைபெற இருக்குதுங்க. தனவரவு காலகட்டங்களில் தாராளமாக வந்து கொண்டே இருக்குங்க. குறிப்பா நிலம், பூமி வாங்கும் யோகம் உண்டு. மன வருத்தங்கள் மாறுங்க. தொழில், வியாபாரம் போன்றவை முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லக்கூடிய தருணமாக தான் இக்காலகட்டம் அமைச்சிருக்குதுங்க. இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவீங்க. பயணங்கள் பலன் தருங்க. அதே போல் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அரசியல் களத்தில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. வாடகை கட்டிடத்தில் நடைபெற்று வரும் தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றலாமா என்று சிந்திப்பீங்க. அந்த முயற்சிகள்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த செவ்வாயினுடைய வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குது. இங்க காலகட்டங்களில் ராகு ஒருவரை தவிர மற்ற அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக வலம் வருகிறாங்க இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டங்கள். அதனால் வருமானம் போதிய அளவிற்கு இருப்பதால பணப்பற்றாக்குறை என்பது இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லைங்க. குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி அளிக்குங்க. சூரியன், சனி அனுகூலமாக நிலை கொண்டுள்ளதால ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு ரூண ரோக சத்ருஸ்தானத்தில் கேது நிற்பதால பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னு அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. நினைத்த காரியங்கள் அனைத்துமே நிறைவேற இருக்குதுங்க. அதே போல் உங்களுடைய முயற்சிகள் பலனளிக்கும். வெளிநாடுகளில் பணியாற்ற வரும் பிள்ளை அல்லது பெண்ணினுடைய வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை தருங்க. வரையஸ்தானத்தில் ராகு இருப்பதால் வீண் செலவுகளை தவிர்க்க இயலாது. குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால சுப நிகழ்ச்சிகள் மன நிறைவை அளிக்கக்கூடிய தருணமா தான் இந்த செவ்வாயினுடைய வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குது. அதே போல் திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளை இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. இருந்தாலும் கூட கூடிய விரைவில் உங்களுக்கு 7.5 சனியினுடைய ஆரம்ப காலகட்டம் ஆரம்பிக்க இருப்பதால வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல் உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானும் சுக்கிரனும் சிறந்த சுபபலம் பெற்று சஞ்சரிக்கும் நிலையில உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்திற்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதால ஊதிய உயர்வு, பதவி உயர்வு ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. எளிதில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதே போல ஏற்கனவே அந்நிய நாடுகளில் வேலை பார்த்து வரும் மேசராசி அன்பர்களுக்கு சலுகைகள் அதிகரிக்குங்க. தற்காலிக பணிகளில் உள்ள அன்பர்கள் அவரது வேலையில் நிரந்தரம் செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இந்த செவ்வாயினுடைய வக்ர நிவர்த்தி காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் மேசராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு செவ்வாயினுடைய வக்ர நிவர்த்தி காலகட்டங்களில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உற்பத்தியை துணிந்து அதிகரிக்கலாங்க.
புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு அனுகூலமான ஒரு காலகட்டமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. நிதி நிறுவனங்களுடைய ஆதரவும் உதவியும் உங்களுக்கு எளிதில் கிடைக்குங்க. உங்களுடைய நிதி நிலைமையை சரி செய்து கொள்ள ஏற்ற ஒரு தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. ஏற்றுமதி துறையினருக்கு புதிய வெளிநாட்டு ஆர்டர்கள் கிடைப்பது உற்சாகத்தை தருங்க. சந்தை நிலவரம் உதவிகரமாக அமையுங்க. இந்த காலகட்டங்களில் சூரிய பகவான் அனுகூலமாக நிலை கொண்டுள்ளதால அரசாங்க கொள்கைகள் உங்களுக்கு சாதகமாக அமையுங்க. புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு ஏற்ற ஒரு மாதமா இந்த பிப்ரவரி மாதத்தில் வரும் செவ்வாயினுடைய வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குது. ஒரு சிலர் வியாபார அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் வாய்ப்புள்ளது. செவ்வாயினுடைய வக்ர நிவர்த்தி சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. மேசராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த செவ்வாயினுடைய வக்ர நிவர்த்தி காலகட்டங்களில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கலைத்துறைக்கு தொடர்புள்ள அனைத்து கிரகங்களும் சிறந்த சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால இந்த காலகட்டங்களில் புகழ் பெற்ற புதிய வாய்ப்புகள் வருமானத்தை உயர்த்துங்க. மக்களிடையே புகழ் ஓங்குங்க. பாடகர்கள், பரதநாட்டிய கலைஞர்கள் ஆகியவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. தயாரிப்பாளர்களுக்கு சாதகமான ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அதே போல் புதிய படங்கள்ல துணிந்து முதலீடு செய்யலாங்க. குரு சுக்கிரன் சுபபலம் பெற்று பலம் வருவதால ஆன்மீக சரித்திரம், காதல், சமூக நலன்கள், நாட்டுப்பற்று ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டுள்ள திரைப்படங்கள் அமோகமான வெற்றி பெறுங்க. அதே போல் மேசராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறை பெரும்பாலும் சுக்கிரன், செவ்வாய் மற்றும் ராகு ஆகிய கிரகங்களுடைய சக்தியில் தாங்க இருக்குது. இவர்களுடைய சுக்கிரனும் செவ்வாயும் ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க. இப்போ அதனால கட்சியில் ஆதரவு பெருகுங்க. மக்களிடையே செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குது. அதே போல் மேசராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு செவ்வாயினுடைய இந்த வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வித்துறைக்கு தொடர்பு கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் இக்காலகட்டம் முழுவதுமே மாணவ மாணவியருக்கு சாதகமாக வலம் வருகிறாங்க. பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. நினைவாற்றலும் கிரகிப்பு திறனும் உயருங்க. ஒழுக்கமும் கட்டுப்பாடும் உள்ள மாணவர்களுடைய சேர்க்கை கிடைக்க இருக்கு. விடுதிகளில் தங்கி படித்து வரும் மாணவ மாணவியருக்கு குடும்ப நினைவு மனதை வருத்தும். விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் பூமிக்காரகரான செவ்வாய் அனுகூலமான நிலையில சஞ்சரிப்பதால தண்ணீர், உரம் போன்ற அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு இருக்காது. அரசாங்க கொள்கைகள் சாதகமாக இருப்பது சூரியனுடைய நிலை எடுத்துக்காட்டுது. கால்நடைகள் அபிவிருத்தி அடையுங்க. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைப்பதற்கு ஏற்ற ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. ஜனன கால தசா புக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் புதிய விளைநிலம் வாங்கும் யோகம் உள்ளது என்பதையும் கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல மேசராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு பெண்களின் நலன்களில் பாதுகாப்பும் பொறுப்பும் பெரும்பாலும் குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய இரு கிரகங்களுடைய கட்டுப்பாட்டில் தாங்க இருக்குது. இவர்கள் இருவரும் இந்த தருணம் முழுவதுமே சுபபலம் பெற்று திகழ்வதால விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறுங்க. திருமணமான பெண்கள் கருத்தரிப்பதற்கு கிரகநிலைகள் சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் திருமணத்திற்காக காத்திருக்கும் கன்னியருக்கு மனதிற்கு பிடித்த மணவாளன் அமைவதற்கான வாய்ப்புகளும் உண்டு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. மேசராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்தும்.